10 மற்றும் 12ஆம் வகுப்பு CBSE மாணவர்களுக்கு இன்று பொதுத் தேர்வு தொடக்கம். தமிழ்நாடு உள்பட நாடு முழுவதும் 8000 பள்ளிகளை சேர்ந்த சுமார் 44 லட்சம் மாணவ மாணவிகள் பங்கேற்பு. CBSE-யின் அங்கீகாரம் பெறாததால் பட்டுக்கோட்டை பிரைம் பப்ளிக் பள்ளியின் 10ஆம் வகுப்பு மாணவர்கள் இன்று பொதுத் தேர்வு எழுத முடியாத நிலை. பிள்ளைகளின் எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிட்டதாக தஞ்சை ஆட்சியர் அலுவலகத்தில் மாணவர்களுடன் போராட்டம் நடத்திய பெற்றோர் கண்ணீர். ரொம்ப மன உளைச்சல் சார். பணம் போயிட்டு போகுது, பணம் கட்டணும். இன்னும் ஒரு லட்சம் கொடுத்தா எங்க பிள்ளைங்க 10th எழுதிடுவாங்க அந்த வருஷம். எதுக்குமே வாய்ப்பு இல்லாம ஆக்கிட்டாங்க. கேட்கறவங்களுக்கு சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் பதில் சொல்லணும்னாங்க. பாதிக்கப்பட்ட மாணவர்கள் வரும் அக்டோபர் மாதம் நடைபெறும் CBSE 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுத ஏற்பாடு. பெற்றோர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர் மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் விளக்கம். நாங்க அதே பள்ளியில NIOS மூலமாகவே அக்டோபர்ல நாங்க எழுதிக்கிறோம். இது நாங்க மனப்பூர்வமா எடுக்கிற ஒரு முடிவு அப்படின்னுட்டு சொன்னாங்க. அறிவாலயத்தின் ஒரு துகளை கூட அசைக்க முடியாது என அண்ணாமலைக்கு முதலமைச்சர் MK ஸ்டாலின் பதிலடி. கள்ளக்கூட்டணி, திரைமறைவு கூட்டணி, வாக்கை சிதறடிக்க நினைக்கும் கூட்டணி என நம்மை எதிர்ப்பவர்கள் எத்தனை கெட்டப்பில் வந்தாலும் களம் நமதே என தொண்டர்களுக்கு கடிதம். விஜயை தங்கள் பக்கம் இழுக்க Y பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதா? மத்திய அரசுக்கு அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி கேள்வி. நன்மையாக கொடுத்திருந்தால் மகிழ்ச்சி. அரசியல் ரீதியாக சுயநலத்தோடு விஜயை தன் பக்கம் இழுப்பதற்காக, அவரை சந்தோஷப்படுத்துவதற்காக இந்த Y பிரிவை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், பிஜேபியினுடைய வரலாறு நீங்கள் திரும்பி பார்த்தால் எது உண்மை என்பது உங்களுக்கு நான் விட்டுவிடுகிறேன். விஜய்க்கு அச்சுறுத்தல் உள்ளதால் தான் Y பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை விளக்கம். கூட்டணியில இருக்காங்க, கூட்டணியில இல்லைன்னா மத்திய அரசு பார்க்கலீங்கன்னா அந்த செக்யூரிட்டி கேட்டகரைசேஷன் கமிட்டியில அவர்களுக்கு அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னு பல ஏஜென்சி பிளாக் பண்ண பிறகு அதை மத்திய அரசு கொடுக்கிறாங்க. கூட்டணியில் இல்லாத எடப்பாடி பழனிசாமிக்கும் CRPF வீரர்கள் தான் பாதுகாப்பு தருவதாக பேட்டி. எடப்பாடி பழனிசாமியின் பெயரை 3வது முறையாக குறிப்பிடாத அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன். தொண்டர்களின் ஆசை நிறைவேறும் காலம் கூடிய விரைவில் வரும் என ஈரோடு அருகே நடந்த பொதுக்கூட்டத்தில் பேச்சு. இந்திய நாட்டின் வரலாற்றில், தமிழகத்தின் வரலாற்றில் உங்கள் எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறுகிற காலம் மிக விரைவில் இருக்கிறது என்று நீங்கள் மறந்துவிடக்கூடாது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் புதிய பொறுப்பாளராக கிரிஷ் ஜோடகன் நியமனம். பீகார், தெலுங்கானா, ஹரியானா, மத்திய பிரதேசம், ஒடிசா, ஜார்க்கண்ட் பொறுப்பாளர்களும் மாற்றம். கிளாம்பாக்கம் விமான நிலையம் இடையேயான மெட்ரோ ரயில் திட்டத்துக்கான விரிவான அறிக்கை தமிழ்நாடு அரசிடம் அளிப்பு. சுமார் 9000 கோடி ரூபாய் மதிப்பில் 13 நிறுத்தங்களுடன் அமைக்க திட்டம். சொத்து குவிப்பு வழக்கில் பறிமுதல் செய்யப்பட்ட முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் நகை, புடவை உள்ளிட்டவை தமிழ்நாடு போலீசிடம் ஒப்படைப்பு. பல கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் பலத்த பாதுகாப்புடன் கொண்டுவரப்பட்டன. புதுச்சேரி தவளக்குப்பம் அருகே பள்ளி சிறுமிக்கு பாலியல் தொல்லை. ஆசிரியரை அடித்து உதைத்ததுடன் பள்ளியை சூறையாடிய உறவினர்கள். பொது அமைதிக்கும் மத நல்லிணக்கத்திற்கும் இடையூறு ஏற்படுத்தும் எந்த போராட்டத்திற்கும் காவல்துறை அனுமதி வழங்கக்கூடாது. திருப்பரங்குன்றம் விவகாரம் தொடர்பாக யாத்திரை நடத்த அனுமதி கோரிய வழக்கில் உயர்நீதிமன்றம் உத்தரவு. உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கான SET தேர்வு அடுத்த மாதம் நடைபெறுகிறது. தேர்வுக்கு 7 நாட்களுக்கு முன்பாக ஹால் டிக்கெட்டுகளை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். 17 ஆண்டுகளுக்கு பிறகு லாபம் ஈட்டிய மத்திய அரசுக்கு சொந்தமான BSNL நிறுவனம். மொபைல் சேவைகளின் வளர்ச்சி 15 விழுக்காடும், இணையதள சேவை வருவாய் 18 உயர்ந்துள்ளது.
இபிஎஃப்ஓவின் இஎல்ஐ பலன்களை பெறுவதற்கான UAN எண் மற்றும் ஆதார் எண்ணை இணைப்பதற்கு இன்று கடைசி நாள். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி இணையதளத்தில் பதிவு செய்யலாம். சட்டவிரோதமாக குடியேறிய மேலும் 119 இந்தியர்களை திருப்பி அனுப்பியது அமெரிக்கா. இன்று பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ் வருகின்றனர். அமெரிக்காவில் இருந்து இறக்குமதியாகும் போர்பன் ரக விஸ்கிகளுக்கான வரி 150 100 விழுக்காடாக குறைப்பு. அதிபர் டிரம்பின் எச்சரிக்கையை தொடர்ந்து இந்தியா முடிவு. மகளிர் பிரீமியர் லீக் 3வது சீசனின் முதல் போட்டியில் நடப்பு சாம்பியன் பெங்களூரு வெற்றி. குஜராத் ஜெயின்ஸ் அணி நிர்ணயித்த 202 ரன்கள் இலக்கை 18.3 ஓவர்களிலேயே ஊதித்தள்ளி அசத்தல். CBSE 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் இன்று தொடங்குகின்றன. நாடு முழுவதும் 8000 பள்ளிகளை சேர்ந்த 44 லட்சம் மாணவர்கள் இந்த தேர்வை எழுத உள்ளனர். 10ஆம் வகுப்புக்கு இன்று ஆங்கில தேர்வும் 12ஆம் வகுப்புக்கு தொழில் முனைவோர் பாடத்திற்கான தேர்வும் நடைபெறவுள்ளது. காலை 10:30 மணி முதல் பகல் 1:30 மணி வரை தேர்வுகள் நடைபெறுகின்றன. பள்ளிகள் வழியாக தேர்வெழுதும் மாணவர்கள் அனுமதிச் சீட்டு மற்றும் பள்ளியின் அடையாள அட்டையை தேர்வு மையத்துக்கு எடுத்து வர வேண்டும் என்றும், தனி தேர்வர்களாக தேர்வெழுதுவோர் அரசு அங்கீகரித்த அடையாள அட்டையை எடுத்து வர வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தேர்வு அறைக்கு செல்லும் மாணவர்கள் சீருடையில் வர வேண்டும் என்றும், அனுமதிக்கப்பட்ட பொருட்களான பேனா உள்ளிட்ட உபகரணங்கள், தண்ணீர் பாட்டிலை தவிர்த்து வேறு எதனையும் எடுத்து வரக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மாணவர்கள் தேர்வு மையத்துக்கு அரை மணி நேரத்துக்கு முன்பாக வர வேண்டும் என்றும், தனி தேர்வர்கள் இலகுவாக உடைகளை அணியவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இன்று தொடங்கும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மார்ச் 10ஆம் தேதியும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ஏப்ரல் 4ஆம் தேதியும் நிறைவடைய இருப்பது குறிப்பிடத்தக்கது. பட்டுக்கோட்டை அருகே தனியார் பள்ளியின் மோசடியால் மாணவர்களின் ஓராண்டு படிப்பு வீணானதற்கு யார் பொறுப்பு என்ற கேள்வி எழுந்துள்ளது. NIOST அப்ளை பண்றதுக்கு 8th சர்டிபிகேட் வேணும். அதுவே இல்லை எங்க ஸ்கூல்ல. அது 7th வரையும் தான் இருக்கு. 8th வரையும் தான். 8th நாங்க படிச்சதுக்கு ஒரு ப்ரூஃப் இல்லைன்னு சொல்றாங்க. தஞ்சை மாவட்டம் நடுவிக்காடு பகுதியில் இயங்கி வரும் பிரைம் என்கின்ற CBSE பள்ளியில் 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களின் ஆதங்கம்தான் இது. கடந்த 2020ஆம் ஆண்டு முதல் இயங்கி வரும் இப்பள்ளியில் 19 மாணவர்கள் 10ஆம் வகுப்பு படித்து வருகின்றனர். இன்று பொதுத் தேர்வு தொடங்கும் நிலையில் ஹால் டிக்கெட் வழங்காமல் பள்ளி நிர்வாகம் காலம் தாழ்த்தியதாக கூறப்படுகிறது. பள்ளியின் மீது சிலர் வழக்கு தொடர்ந்ததால் ஹால் டிக்கெட் முடக்கப்பட்டதாகவும், மாணவர்கள் தனி தேர்வர்களாக தேர்வு எழுதுவார்கள் என்றும் பள்ளி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதனால் பதறிப்போன மாணவர்கள் பெற்றோருடன் தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் திரண்டனர். அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய கல்வித்துறை அதிகாரிகள் வேறொரு பள்ளியில் மாற்றுச் சான்றிதழ் வாங்கி தேசிய திறந்தநிலை கல்வி நிறுவன திட்டத்தின் மூலம் ஏப்ரல் மாதம் விண்ணப்பித்து ஜூன் மாதம் தேர்வு எழுத வைக்க முடியும் என கூறினர். தேசிய திறந்தநிலை கல்வி நிறுவனம் மூலம் தேர்வெழுதுவதற்கு விண்ணப்பிக்க 8ஆம் வகுப்பு சான்றிதழ் கட்டாயம் என்ற நிலையில் தனியார் பள்ளியில் 8ஆம் வகுப்பிற்கே CBSE அங்கீகாரம் இல்லை என்ற அதிர்ச்சி தகவல் வெளியானது. 8ஆம் வகுப்பு தேர்ச்சிக்கே அங்கீகாரம் இல்லாத நிலையில் மாணவர்கள் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வையும் எழுத முடியாது என கூறப்பட்டது. இதனால் பள்ளி நிர்வாகம் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மாணவர்கள், பெற்றோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களிடம் ஆட்சியர் பிரியங்கா பேச்சுவார்த்தை நடத்தினார். நாங்க அதே பள்ளியில NIOS மூலமாகவே அக்டோபர்ல நாங்க எழுதிக்கிறோம். இது நாங்க மனப்பூர்வமா எடுக்கிற ஒரு முடிவு அப்படின்னுட்டு சொன்னாங்க. பேச்சுவார்த்தையின் போதுதான் பள்ளியில் 8ஆம் வகுப்பிற்கே அங்கீகாரம் இல்லை என்பது தங்களுக்கு தெரிய வந்ததாக பெற்றோர் வேதனை தெரிவித்தனர். 8 இல்ல நீங்க எப்படி எழுதுவீங்கன்னு கேக்குறாங்க சார். இப்பதான் எங்களுக்கு தெரியுது 8 இல்ல நீங்க எப்படி எழுதுவீங்க. இதனிடையே NIOS எனப்படும் திறந்தவெளி பள்ளி மூலம் தேர்வு எழுதுவதால் மாணவர்களின் எதிர்காலம் பாதிக்கப்படும் என கல்வியாளர் ஜெயப்பிரகாஷ் காந்தி தெரிவித்துள்ளார்.
ஓப்பன் ஸ்கூலிங்கில் அவங்க வந்து போய் இப்போ செப்டம்பர் அக்டோபரில் போய் ஜாயின் பண்ண அவங்க எழுதுனாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அட்மிஷன் +1 அட்மிஷன் பாதிப்பு ஏற்படும். ஒரு NIOSல பண்ணும்போது அவங்களுக்கு வேண்டிய குரூப் கிடைப்புங்கம்மா இப்போ நல்ல பள்ளிக்கூடத்தில் அப்படின்னா ஒரு கேள்விக்குறி தான். ஒரு பாடத்திட்டத்தில் கல்வி பயின்றவர்களை வேறொரு பாடத்திட்டத்தில் தேர்வெழுதச் சொல்வது மாணவர்களின் உளவியலை பாதிக்கும் என கல்வியாளர் மாலதி தெரிவித்துள்ளார். யார் வேணும்னாலும் பள்ளிக்கூடம் தொடங்கலாம் அப்படின்றது வந்து ஒரு தப்பான கருத்து. வியாபார நோக்குடன் தொடங்கப்படும் கல்வி நிலையங்கள் கண்டிப்பாக தடுக்கப்பட வேண்டும். பெற்றோர்கள் பகட்டான கட்டடங்களை மட்டுமே பார்க்காமல் பிள்ளைகளை சேர்க்கும் போது அந்த பள்ளி அங்கீகாரம் பெற்றுள்ளதா என்பதை கவனிக்க வேண்டும் என்பதே தஞ்சை சம்பவம் நமக்கு சொல்லும் பாடம்.